சிவபெருமானின் பிறப்பைச் சுற்றியுள்ள கதை இந்து மதத்தின் ஆழமான தத்துவங்களையும் ஆன்மீக கருத்துகளையும் பிரதிபலிக்கின்றது. சிவன் பிறப்பும் இறப்பும் இல்லாத பரம்பொருளாக கருதப்படுகிறார். அவர் சுயம்பு, தன்னிறைவு எனப்படும், அதாவது எந்த ஒரு உருவத்திலிருந்தும் தோன்றாதவர். சைவ சமயத்தில் சிவன் பரமசிவன் என அழைக்கப்படுகிறார். அவர் தனது பகுதியிலிருந்து அன்னை பராசக்தியை உருவாக்கி இருவரும் இணைந்து பிரபஞ்சத்தை உருவாக்கினார்கள். இது படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் எனும் 5 பணிகளையும் உள்ளடக்கியது. இந்த 5 பணிகளும் சிவனின் ஆற்றல்களை பிரதிபலிக்கின்றன. சில புராணங்களில் சிவன் பிரம்மா மற்றும் விஷ்ணுவுடன் இணைந்து மும்மூர்த்திகளில் ஒருவர் என கூறப்படுகிறார். இங்கு சிவன் அழிக்கும் கடவுளாக விளங்குகிறார். இது உலகில் உள்ள அனைத்தும் ஒரு நாள் அழியும் என்பதை உணர்த்தும் தத்துவமாகும். சிவபுராணம் மற்றும் பிற சைவ நூல்களில் சிவன் எப்போதும் யோக நிலையில் இருப்பவர். அவருக்கு பிறப்பும் இறப்பும் இல்லை. அவர் காலத்துக்கு அப்பாற்பட்டவர் என கூறப்படுகிறது. இது சிவன் எப்போதும் இருந்தவர், இருக்கிறார், இருப்பார் என்பதை குறிக்கின்றது. இந்த கதைகள் அனைத்தும் சிவன் ஒரு கடவுளாக மட்டுமல்லாமல் ஒரு தத்துவமாகவும் ஆன்மீக உணர்வாகவும் பரம்பொருளாகவும் கருதப்படுகிறார் என்பதை உணர்த்துகின்றன. Дерево, скривы, доволи, про него и про любовь.